நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு டாஸ்க் கன்சல்டன்ட் ஒரு கொஸ்டின் அரைசஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக பண்ணுற சேல்ஸை எப்படி ஜிஎஸ்டிஆர் 1ல் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அது ரிலேட்டடான அட்வைசரி அண்ட் ப்ராக்டிக்கலாக எப்படி போர்ட்டலில் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அட்வைசரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டேபிள் 14 அண்ட் 15 இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லையே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 26/2022 படி தான் உங்களுக்கு இந்த டேபிள் 14 அண்ட் 15 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டேபிள் 14ல் வந்து உங்களுக்கு வந்து 2 கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏ அண்ட் ஆல்சோ கிளாஸ் பி. கிளாஸ் ஏ வந்து யார் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிளாஸ் ஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேபிள் 14 எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் கிளாஸ் ஏ. கிளாஸ் பிங்கிறது இதுதான் கிளாஸ் பி. கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கிளாஸ் ஏயை பொறுத்த வரைக்கும் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க செக்ஷன் 52 படி அப்படின்னா நீங்கள் டேபிள் 14 கிளாஸ் ஏல ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிளாஸ் ஏவை வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஆட் ரெக்கார்ட் கொடுக்குறேன். ஸோ இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கான ஜிஎஸ்டி நம்பர், நெட் வேல்யூ ஆஃப் த சப்ளை, நாட் ஃபார் சிங்கிள் பில் வேல்யூ மட்டும் இல்லை, எல்லா வேல்யூமே நெட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு தான் இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ஐஜிஎஸ்டியா, சிஜிஎஸ்டியா, எஸ்ஜிஎஸ்டியா, ஸோ அதையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை மாதிரி வந்து 29க்கு தனியாக, 32க்கு தனியாக அதே மாதிரிலாம் வந்து ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஓவராலாக நீங்கள் வந்து நெட் வேல்யூ ஆஃப் த சப்ளை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேபிள் 14 கிளாஸ் ஏயோடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். 14 கிளாஸ் பி வந்து யார் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டரே உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் பேசிஸில் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் தான் லயபிள் டு பே டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5ல் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், டேபிள் 14ல் கிளாஸ் ஏ வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஆர்சிஎம் பேசிஸில் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்னா கிளாஸ் பியில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஒன்று அவங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அல்லது ஆர்சிஎம் பேசிஸில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரிப்போர்ட்டிங் வந்து வெரி ஈஸி தான். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், நான் டேபிள் 14 கிளாஸ் ஏல வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், நான் மற்ற டேபிளையும் எதுவும் ஜிஎஸ்டிஆர் 1ல் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். டேபிள் 4 to டேபிள் 10 வரைக்கும் உள்ள ரெலவெண்ட் டேபிள்ஸ் எதுவோ அதை நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வந்து டேபிள் 14 கிளாஸ் ஏல வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்படி நீங்கள் பண்ணுற அந்த 14 கிளாஸ் ஏ ரிப்போர்ட்டிங்கு ஜிஎஸ்டிஆர் 3பியில் ஆட்டோ பாப்புலேட் ஆகுமானா ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டேபிள் 14 ஏ கிளாஸ் ஏ 14 ஏல தான் வந்து நீங்கள் அமெண்ட்மெண்ட்டும் பண்ணணும். கிளாஸ் ஏ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அமெண்ட்மெண்ட் ரெக்கார்டில் நீங்கள் வந்து சட்டரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டேபிள் 14 ஏ இருக்குல்ல, இதில் தான் வந்து நீங்கள் அமெண்ட்மெண்ட்டும் பண்ண போகிறீங்க. அமெண்ட்மெண்ட்டுமே சேம் ப்ரொசீஜர் தான், ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா உங்களால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் 14 கிளாஸ் பியை பற்றி சொல்லிட்டேன். இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 படி டேக்ஸ் பே பண்ணுறாரு, அதாவது ஆர்சிஎம் பேசிஸில் டேக்ஸ் பே பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து 14 கிளாஸ் பியில் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்ளை டு ரிப்போர்ட், இதுவுமே சப்ளை டு ரிப்போர்ட் தான். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபர்தராக நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது. இப்போ நான் 14 கிளாஸ் பியில் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், ஜிஎஸ்டிஆர் 1ல் வேற எங்கேயும் நான் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை, வேற எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். 14 கிளாஸ் ஏல ரிப்போர்ட் பண்ணுறது தான் மற்ற ரெலவெண்ட் டேபிளையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். 14 கிளாஸ் பியில் ரிப்போர்ட் பண்ணுறத மற்ற எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு 14 கிளாஸ் பியில் பண்ணுற ரிப்போர்ட்டிங் ஆட்டோ பாப்புலேட் ஆகும், ஜிஎஸ்டிஆர் 3பியில் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக ஓகே, திஸ் இஸ் டு பி ரிப்போர்ட்டட் நெட் வேல்யூ, கிரெடிட் நோட் ஆர் டெபிட் நோட் இஃப் எனி. ஸோ நெட் வேல்யூன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து கிரெடிட் நோட்டு, டெபிட் நோட்டு எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இது ரிலேட்டடாகிட்டு உங்களுக்கு எதுவும் கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.